ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சரவணன். நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் ஸ்மைலிங் சரவணன். நம்ம வந்து வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணாலும் சிறப்பான வீடியோவாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் அன்பாக்சிங் நடத்துகிறோம். விவோ x50 ப்ரோ, உங்களுக்கு தலைவராக தெரியும் நினைக்கிறேன். விவோ x50 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். எப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணலாம்னு வச்சுருக்கேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? நம்ம விவோ x50 ப்ரோ மொபைல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ வந்து 5G மொபைல் x50 ப்ரோ வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. நான் இப்போ தான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டிசைனே உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெளியே பாக்ஸ் டிசைனே பாக்ஸே நல்லா பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எப்படி தெரியுதில்ல. பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா தெரியும் சொல்லுங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. 8GB ரேம், 256GB வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அல்ஃபா கிரே. இதோட மாடல் வந்து விவோ 2076. நம்ம ஓப்பன் பண்ணலாமா? ஃபஸ்ட் டைம் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் படபடன்னு இருக்குது. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட x50 ப்ரோ கொடுத்துருக்காங்க. மொபைல் எங்கே வச்சுருக்காங்க கரெக்டாக ஒரு டிசைன் கொடுத்து அதில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மொபைல் இருக்கட்டும், நம்மளால் அதை பார்ப்போம். அடுத்து அவங்க அக்சசரி கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த டேட்டா கேபிள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே உங்களுக்கு இது வந்து சி டைப் சார்ஜர். நம்ம மிச்ச சார்ஜருமே கிடையாது, எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. பிளர் ஆகிக்கிட்டே இருக்கு நிமிஷம். ஓகே, டன். நல்லா கேபிள் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ப்ளஸ் அந்த சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கூடிய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் புக் அண்டு உள்ள வாரண்ட்டி சொல்லியிருப்பாங்க, கைடு கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இதுக்கு தான் வரணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர், ஃப்ளாஷ் சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. 2.0 கொடுத்துருக்காங்க. இதுக்கு போட்டு நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ½ அன் ஹவர்லேயே வந்துடும். டேய், இது பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சார்ஜர் விவோ ஃப்ளாஷ் சார்ஜர் அவங்க 2.0 அந்த லெவல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சார்ஜர் வெயிட்டாக தான் இருக்குது. இல்லை, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சார்ஜர் கொஞ்சம் குயிக்காக தான் ஏறுது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வருவோம். சரி, இந்த மொபைலில் காமிக்காமல் உங்களுக்கு வீடியோ இருக்குது. இது என்னென்ன அக்சசரி இருக்குன்னு காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. இது ஏர்பட்ஸ் இருக்குது, ஹெட்ஃபோனுக்குரிய ஏர்பட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெட்ஃபோன் இதில் கொஞ்சம் மாடலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஹெட்ஃபோனோட டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். மைக்கு உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் இருக்கவே தெரியாது. சில மொபைலில் கூட இருக்க தெரியும். இதில் ப்ரெஸ்ஸிங் டைப். இது 3.5mm ஜாக் தான் வரும் உங்களுக்கு. இதை தான் நம்மளுக்கு யோசிப்போம், இங்கடா இப்போ இந்த இருக்குது நம்ம ஐட்டத்தோட முக்கியமான இது. இங்கே ஹெட்ஃபோனும் சரி சார்ஜரும் சரி ஒரே பின்னு தான் அதில் வரும் உங்களுக்கு. சி டைப் சார்ஜர் அந்த இது அடாப்டர் தான் வரும் உங்களுக்கு. இது அடாப்ட் பண்ணி நம்ம வந்து ஹெட்ஃபோனை பாட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது மொபைல் உரம் வச்சுருவோம். நம்ம விவோ x50 ப்ரோ மொபைல் எடுத்தாச்சு வெளியே. ஆல்ரெடி நான் வந்து இது எடுத்து 2 days ஆச்சு யூஸ் பண்ணிட்டேன். வீடியோ இன்றைக்கி போட்டுருவோன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. மொபைல் பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜ் டிஸ்பிளே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதுமாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இந்த இதில் ஃபுல்லாக கேமரா இங்கே 32 மெகாபிக்சல் கேமரா, பின்னாடி 48 சம்திங் சின்னதுலாம் தெரில. நான் இப்போ தான் யூஸ் பண்ணாலும் அதை பார்க்கல, சரியாக கேட்கல. மொபைல் ஆன் இல்லைம்மா. இது எத்தனை மெகாபிக்சல்? ஓகே, இப்போ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் போடணுமா? ஓகே.
மொபைல் அது யூஸ் பண்ணாலும் அந்த வண்டியோட பிக்சர் வச்சுருக்கேன் நான். நல்லாயிருக்கு, டச்சே ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கே உங்களுக்கு தனியாக ஒரு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கணும் தெரியல. ஒரு நிமிஷம் லைட்டை சேஞ்ச் பண்ணேன். இப்போ நம்ம லைட்டை வந்து அமர்த்திட்டு இதோட பிரைட்னஸ் நம்ம செக் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல் அந்த லைட் அமர்த்தியாச்சு. போகும்டாங்க தெரியும். ஓகே, இப்போ வந்து செல்லோட ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் டச் பண்ணுறேன், உங்களுக்கு இதே தெரியும் உங்களுக்கு எப்படி டச் பண்ணுறேன் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோமா. இதோட மாடல் வந்து விவோ மாடல் சொல்கிறேன், ப்ராடக்டோட மாடல் சொல்கிறேன். விவோ 2006 சொல்லினால தான். ஃப்ரண்ட் இந்த கேமரா வந்து 32 மெகா பிக்சர், இந்த ரியர் கேமரா வந்து 48 மெகா பிக்சர், இந்த இது 13 மெகா பிக்சர், 8. பேட்டரியோட பவர் வந்து 4315 mAh வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் ஒன்றும் சார்ஜ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. விவோ S1 யூஸ் பண்ணேன், அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. அது சார்ஜ் மொபைல் நல்லா சார்ஜ் நிற்கிது. ஏன்னா 4500 அது, இது 4315. ஓகே, இதோட வந்து ஸ்க்ரீனோட சென்டிமீட்டர் 16.65 சென்டிமீட்டர் வருது. இதோட டீட்டெயில்ஸ் ஏன்னா அது டீட்டெயில்ஸ் நானே படித்து தான் சொல்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, டீட்டெயில்ஸ் தெரியுதா? ஓகே, இது விவோ அந்த மேனுவல் புக்கில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படி காமிக்கிறது தெரியாதுன்றீங்க, அது விவோ புக்கில் நிறைய புக்கில் இருக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ். நம்மளுக்கு ஏன்னா மொபைல் இன்னும் யூஸ் பண்ணி டீட்டெயிலாக ஒரு இன்னொரு வீடியோவில் போடலாம். நான் சிம் அந்த ரிஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ ஃபேஸ் லாக் இருக்கனால டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. கேமரா ஃபஸ்ட்டு நம்ம போகிறது கேமரா கண்டிப்பாக எடுக்கணும் நம்ம. ஓகேவா, இப்போ வந்து இதில் பேக் கேமரா இருக்குது, 48 மெகா பிக்சலில் இருக்குது. நார்மல் போட்டு எடுப்போம். உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் கிளாரிட்டி சும்மா வேறு லெவல். இதில் இன்னொன்று சொல்லி ஆகணும், இந்த வீடியோ கிளாரிட்டியில் ஜூம் இருக்குது பார்த்தீங்களா. ஜூம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸில் 60 இன்ட்டு எல்லாமே 10 இன்ட்டு தான் வரும். இது 60 இன்ட்டு வருது நமக்கு. அப்படின்ற தூரத்தில் எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்கு நான் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இல்லை, இந்த விவோ நான் இது பண்ணுறேன். ஐயோ சாரி, இந்த விவோ இருக்குது. இந்த அது வீட்டில் இருக்கால கொஞ்சம் இது தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வெளியே போய்ட்டு இது ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து மோர் ஆப்ஷன். இந்த மோர் ஆப்ஷன் 48 மெகா பிக்சலில் இருக்குது. இது 48 மெகா பிக்சல் எடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மோரில் போனாலே நம்ம டைம்ஸ் லேப்ஸு எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஆப்ஷன் இன்னும் யூஸ் பண்ணல, நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்குது மொபைல். இது நைட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் ப்ரோடெக்ட் அந்த தெரியும் உங்களுக்கு. இல்லை இன்னொரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டு, வீடியோவில் கிம்பல்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த இதில் உங்களுக்கு இந்த கேமரா தெரியுது பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணால் அந்த கிம்பல் கேமரா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த கிம்பல் இதுக்காண்டி அந்த மொபைலுக்கே ஒரு பேர். ஏன்னா உங்களுக்கு லைட் இருக்கணும் தெரியல நினைக்கிறேன். இந்த கேமரா வந்து உங்களுக்கு உள்ள ஃபஸ்ட்டு பெரிய கேமரா, உங்களுக்கு ரியர் கேமரா வந்து மூவ் ஆகும். அது தெரியாதுன்னு தெரியல எனக்கு. இந்த பார்த்தீங்களா இவ்வளோ ஷேக் ஆச்சு நம்ம மொபைல்லாம். உங்களுக்கு இதை எப்படி இருக்கும், இவ்வளோ ஷேக் பண்ணால் ரொம்ப வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு ஷேக்கிங் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மொபைலில் வந்து ஷேக்கிங்லாம் கிடையாது. நான் வெளியே இருக்கிற மொபைல் ஸ்டாண்டில் வச்சுருக்கனால உங்களுக்கு அது பண்ண முடியல, சாரி. ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு வரும். 32 மெகா பிக்சர். இந்த 32 மெகா பிக்சர் கேமரா வந்து ஓகே. ஏன்னா விவோ S1 இதே இப்போ இதான் கொடுத்தாங்க. ஃபோட்டோ சரி வீடியோ சரி ஒரே கிளாரிட்டி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுப்போம். தெரியும் நினைக்கிறேன் ஃபோட்டோஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் செக் பண்ணி பார்ப்போம். நீ காலையில் இந்த கேமராலாம் எடுத்தது இது பைக்கில் போகிறப்ப எடுத்தது. உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக இது வந்து ஸ்லோவாக போகல, 40 km ஸ்பீடில் போய்க்கிருக்கேன் நான். ஃபோனில் எந்த ஒரு வைப்ரேஷன் கிடையாது. ஒரு படம் பார்க்குற ஃபீலிங்காக இருக்குது உங்களுக்கு. இந்த ஒரு சீக்கிங்கில் நான் 40 km ஸ்பீடில் போய்க்கிருந்தேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் செக் பண்ணுவோம்.
எல்லாமே சினிமா போட்டாரு. இப்போ ஒரு பாட்டு போகிறேன் கேளுங்க. வேறு பாட்டு இருக்குது போட்டோம்னா காப்பி ரைட்ஸ் விழுந்துடும். அது ஒரு சீரி கட்டி போடாமல் நிறையா. நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் வீடியோ கிளாரிட்டி பார்க்குறதுக்கு காமிச்சேன். வீடியோ காமிச்சேன்னா காப்பி ரைட்ஸ் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் நான் வச்சுருக்கேன். எல்லா அப்ளிகேஷனுமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு உள்ளே போகும். எல்லாமே உங்களுக்கு உள்ளே போகும். நெட் ஆன் பண்ணலாம் இருக்குது. சோதரி உச்சக்கட்டமாக இருக்குது. எல்லாம் உங்களுக்கு இதில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக 256 GB இருக்கனால நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கலாம். ஏன்னா கிளாரிட்டி இதில் அதிகமாக இருக்கனால எனக்கு ஜிபி அதிகமாக கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோவே உங்களுக்கு எப்படினாலும் வந்துடும். உங்களுக்கு எம்பி கணக்கு. நான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இதோட எம்பி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் சாரி இந்த இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 3 MP கொடுத்துருக்காங்க. பிளராக இது உங்களுக்கு தெரியுதாங்க. 3 MP சாரி ரியல் கேமரா எடுக்கிறது. இது வந்து ரியல் கேமரா எடுக்கல, சும்மா நார்மல் இதில் இருக்குது. ரியல் கேமரா எடுத்தால் இன்னும் MP உங்களுக்கு ஜாஸ்தி வரும். வந்துருச்சு அதுதான். ஓகே இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஆமாம். நெக்ஸ்ட்டு இதோட அனிமேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த அனிமேஷன் இருக்கும் நினைக்கிறேன். இந்த லாக் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும். உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். அதில் 2 கார் போகும். நான் அந்த அனிமேஷன் வரல இதாகல நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அது 2 கார் மூவ் ஆகும். அதை லாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரியலாக இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பிக்சர்ஸ் நீங்கள் எப்படி வேணால் அது மாற்றிக்கலாம். ஓகே இதோட மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 490 அப்படின்னு சொல்லிக்கலாம். இதோட ஹெட்ஃபோன் ஜாக் உங்களுக்கு காமிக்காம விட்டேன் நான். நம்ம இதை அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. சி டைப் இது ஃபிட் பண்ணிவிட்டு பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி சார்ஜரோட லெவல் தான் உங்களுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே இவ்வளோ நீங்கள் வந்து விவோ S1 அதில் பார்த்துருக்கீங்க வீடியோ. இப்போ நம்ம மொபைல் விவோ x50 ப்ரோவில் வீடியோ பார்த்துருக்கீங்க. அதில் இந்த மொபைலில் பார்த்துருக்கீங்க. என்னோடய மொபைலில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு இதோட வீடியோ கிளாரிட்டி சும்மா வேறு லெவல் தாறுமாறாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இதில் ஒரு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அதை முக்கியமாக பண்ணியிருக்கேன். நான் வீடியோ போட்டுமானதுனால உங்களுக்கு இதாக மறந்து போயிருக்கும். ஓகே நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். இத்துடன் நான் உங்கள் வெளிப்படுவது உங்கள் ஸ்மைலிங் சரோ. பாய்.